இந்த க்ஷேத்திரத்துக்கு போனா 108 திவ்ய தேசத்துக்கும் போன பலன். அப்பா, நாளைக்கு நாங்க வரவே போறதில்லை. தான் ஒரு க்ஷேத்திரம் ஆயிடுது. இப்ப பாருங்க, சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு சொல்ற மாதிரி 108 போய் நீங்க செலவு கொடுக்கறத பார்த்தா அது ஒரு 6-7 லட்சம் ஆயிடும் போல இருக்கு. அதுக்கு பதிலாக ஒரே க்ஷேத்திரத்துக்கு போய் முடிச்சுடலாம் பாருங்க. அதனால அப்பேற்பட்ட திருவெள்ளியங்குடி பெருமாளுக்கு கோலவல்லி ராமன், இன்னொரு ராமரை சேவிச்சிருக்கோம், வல்வில் ராமன். அது என்ன குடி? புள்ளம்பூதங்குடி. இது திருவெள்ளியங்குடி. எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. 108 திவ்ய தேசத்துக்கும் ஈக்குவலண்டா இந்த திவ்ய தேசம். போயிட்டு வந்துட்டா தேவையில்லை. அதனால மரகதவல்லி தாயார், கோலவில்லி ராமர். சரி, ரொம்ப அழகா வர்ண கலாபத்தோட இருப்பார். இப்போ நீங்க நிறைய க்ஷேத்திரம், ஓரளவுக்கு 2-3 க்ஷேத்திரம் சோழ நாட்டுல, பாண்டிய நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 7-8 க்ஷேத்திரம் சொல்லிடலாம். மூலவருக்கு வர்ண கலாபம் பூசியிருப்பா. வர்ணம் ஃபுல்லா கலர்டா இருப்பார். மூலவர் ரொம்ப அழகா இருப்பார். இந்த க்ஷேத்திரத்துல கோலவில்லி ராமர் அவ்வளவு அழகா இருப்பார். கோலவில்லி ராமர்னாலே கேட்கணுமா, ராமர் அவ்வளவு அழகா காட்சி கொடுக்கிறார். சரி, இந்த ராமர் காட்சி கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னாச்சு, பெருமாள் கருடனோட வந்தார். கருடனோடு வரும்போது ராமரா காட்சி கொடுக்கணும்னு ஒரு அடியவர் பிரார்த்தனை பண்ணார். சங்கு சக்கரத்தெல்லாம் ஏந்தின்னு வந்துட்டார். அப்ப அடியவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி இந்த சங்கு சக்கரத்தெல்லாம் பிடிச்சுட்டா எனக்கு பிடிக்கல, நீ ராமரா காட்சி கொடு. சங்கு சக்கரத்தை என்ன பண்ணுவார், கருடா வாங்க பிடி அப்படின்னு கொடுத்துட்டார். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா கருடன் சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுப்பார். ஞாபகம் வச்சுக்கோ, திருவெள்ளியங்குடி கருடன் சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுப்பார்.